சங்கீதம் 65 தியானிப்போம். துதியோடு தேவனுக்காக நாம் காத்திருக்கும்போது, நாம் தேவனிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுகிறார் என்பதை அவர் 1வது வசனத்தின் மூலமாக நமக்கு அறிவிக்கிறார். 2வது வசனத்திலே போட்டிருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர். யார் அவர்கிட்ட என்ன ஜெபத்தை கேட்டாலும் அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார். எந்த விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். 3வது வசனத்தில் போட்டிருக்கு, அவர்களுக்கு மன்னிப்பு. ஜெபம் பண்ணுகிறவர்கள் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற வேண்டும். தேவனிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்கிறவர்கள் மன்னிப்பை பெற வேண்டும். அதனால் அவங்க அக்கிரம விஷயங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். 4வது வசனத்தில் போட்டிருக்கு, அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்வை கொடுக்கிறார். அவருடைய நன்மைகளையும் அவருடைய அதிசயங்களையும் நாள்தோறும் நமக்கு அவர் காண பண்ணுகிறார். 5வது வசனத்தில் போட்டிருக்கு, இதெல்லாம் அவர் செய்கிறதுனால நாம் என்ன செய்யணும்? நல்லவர்களாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா இதை கேள்விப்படுகிற மற்ற உலகத்தின் ஜனங்களும் இந்த தேவனை தேடி வருவாங்க. இவருடைய சமூகத்துக்கு போனோம்னா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும், இவராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்னு தேடி வருவாங்கன்றதை 5வது வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். 6வது வசனத்தில் அவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்வை ஸ்திரப்படுத்துகிறார். மலையைப் போல, பர்வதத்தைப் போல உறுதிப்படுத்துகிறார். 7வது வசனத்தில் போட்டிருக்கு, நம்முடைய வாழ்வுக்கு விரோதமாக சமுத்திரம் அல்லது ஜனங்கள் என்ன இரைச்சல், என்ன அமளி வந்தாலும் அதை கர்த்தர் அமர்த்தி போடுகிறார். 8வது வசனத்தில் போட்டிருக்குது, கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்னா ஆச்சரியமானவைகளை செய்து நம்மளை காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறார். சூரியன் உதிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி, சூரியன் மறையும் போது நமக்கு மகிழ்ச்சி என்ற ஒரு பாக்கிய வாழ்வை தருகிறார். 9வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நாள்தோறும் நம்மளை விசாரித்து நமக்கு நீர் பாய்ச்சி நமக்கு வேண்டியதை செய்து நம்மளை செழிப்பாக்குகிறார் அல்லது மகிழ்ச்சி ஆக்குகிறார் அப்படின்னு போட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, நம்மளை திருத்த வேண்டிய இடங்களை திருத்தி நம்மளை இன்னும் விளைச்சல் உள்ளவர்களாக அல்லது வளர்ச்சிக்கு நேராக வழி நடத்துகிறார். 10வது வசனத்தில் போட்டிருக்கு, அதன் வரப்புகள் எல்லாம் தனியத்தக்கதாக எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்வில் இருக்கிற மேடு பள்ளம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ணி நம்முடைய தலைமுறைகளை புதிய தலைமுறைகளாக, பரிசுத்த தலைமுறைகளாக, நீதியுள்ள தலைமுறைகளாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறைகளாக கர்த்தர் உருவாக்குகிறார். 11வது வசனத்தில் போட்டிருக்கு, நம்முடைய வருஷம் துவங்கும் போதும் அறுவடையோடு நன்மையோடு துவங்கும். நம்முடைய பாதையெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் இருக்கும், நெய்யாய் பொழியும் நம்ம போகிற இடங்கள் எல்லாம். 12வது வசனத்தில் போட்டிருக்குது, வனாந்தரத்தில் தாவரங்களிலேயும் ரொம்ப மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அது வனாந்தரம் கூட வயல்வெளியாக மாறும். அது சுற்றிலும் மேடுகள் பசுமையாக இருக்கும். நீங்கள் புஷ்டியாக இருப்பீங்க, நீங்கள் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 13வது வசனத்தில் போட்டிருக்கு, உங்களுடைய ஜனம் பெருகும், உங்களுடைய ஆடு மாடுகள் பெருகும், உங்களுடைய பொருளாதாரம் பெருகும், உங்களுடைய தரிசனம் பெருகும், உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயும் கம்பீர சத்தம் நிலைத்திருக்கும் அப்படின்றத அந்த 13வது வசனத்தில் பார்க்குறோம். ஆக மொத்தம் துதியோடு தேவனுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா, நீங்கள் காத்திருக்கதையெல்லாம் தேவன் நிறைவேற்றி உங்களை கம்பீரத்தோடும் புகழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த பூமியில்